என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள் எல்லாருக்குமே என் சைட்லேருந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. நீங்கள் எல்லாரும் எனக்காக உங்கள் வீட்டு வாசல்ல விசில் சின்னத்தை கோலமாக போடுங்க. தளபதி சொன்னாலே போதும், அது வைரல் ஆகும். அதே மாதிரியே இந்த இதுவும் அவர் சொன்ன இந்த இது பயங்கர வைரல் ஆகிட்டு, நீங்கள் ட்விட்டர் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லாம் போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு. ஃபுல்லாகவே அந்த ரீல்ஸ் மட்டும்தான் வந்துட்டே இருக்கு. அந்த அளவுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆகிட்டு எல்லாருமே அவங்கவுங்க கோலங்களை செம்மையாக பதிவு பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் கோலம் போட்டிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள், நாங்கள் போட்டுட்டோம். என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள் எல்லாருக்குமே என் சைட்லேருந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. நீங்கள் எல்லாரும் எனக்காக உங்கள் வீட்டு வாசல் விசில் சின்னத்தை கோலமாக போடுங்க. அது இந்த விஜய்க்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இந்த இதை அழகாக பண்ணுறாங்க. சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு. மெயினாக இந்த குட்டி பசங்க இருக்காங்களே, அவங்க தாங்க நம்ம தளபதியோட செல்லங்கள். அப்படி பண்ணுறாங்க, செம்மையாக பண்ணுறாங்க. அவர் என்ன சொன்னாலும் அடுத்த நாளே அதை நிறைவேற்றுறாங்க. அதுதான் அவருக்குள்ள அந்த மிகப்பெரிய செல்வாக்கு. எந்த தலைவருக்கும் கிடைக்காது இந்த மாதிரி செல்வாக்கெல்லாம். குடும்பம் குடும்பமாக கோலம் போட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கே ஒரு திருவிழா மாதிரி இருக்கு தமிழ்நாடு. பொங்கல் அந்த மாதிரி பயங்கரமாக பண்ணுறாருப்பா தளபதிக்காண்டி. என்னென்னமோ பண்ணுறாங்க மக்கள். அவர் ஊன்னு சொன்னாலே போதும், நம்ம நிறைவேற்றுறோம். அதான் சொன்னாங்கல்ல, புள்ளி வச்சாலே கோலம் போடுவாங்க. இதில் இவர் கோலமே போட சொல்லிட்டாரு. குட்டி பண்ணு கியூட்டா கோலம் போட்டுட்டு இருக்கு. செம்ம கியூட்டான கோலம். எல்லாருமே தங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. சில பேர் கோலம்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக போட்டிருக்காங்க. இப்படிலாம் கோலம் போடுவாங்களா அப்படின்றது. சில பேரோட கோலம் எல்லாமே நல்ல கோலம் தான், எல்லாமே நல்லா போடுறாங்க. தளபதிக்காண்டி பண்ணுறாங்கல்ல. குட்டி குட்டி பசங்கள்லாம் செம்மையாக கோலம் போட்டுட்ருக்காங்க. எல்லாரும் தரையில் கோலம் போட்டுருக்காங்க. நான் தம்பி வந்து சுவர்லேயே கோலம் போட்டுறாரு. சுவர்லேயே சித்திரை வரைஞ்சிட்ருக்காரு. மற்ற கட்சிக்காரங்கள்லாம் பார்த்துட்டு என்னடா இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு நினைக்க போகிறானுங்க. தமிழ்நாட்டில் தளபதி அதெல்லாம் மட்டும்தான், மற்ற எல்லாரும் அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி. தம்பி ரொம்ப க்யூட்டாக வரைஞ்சிட்ருக்காரு. தளபதி தாங்க, மற்றதெல்லாம் அப்படி இருந்தாங்க. யாருக்குனாலும் நம்ம இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டோம். ஆனால் இப்போ மட்டும் தளபதி வந்துட்டார்ல, அதை வந்து நம்ம அவ்வளோதான். அந்த உரிமையை வேறு யாருக்குமே நம்ம விட்டு கொடுக்கவே முடியாது. தளபதிக்கு மட்டும்தான் அந்த உரிமை. எத்தனை கோடியை நீங்கள் செலவழித்தாலும், என்னென்னமோ நீங்கள் பண்ணாலும், எவ்வளோ ட்ரை பண்ணாலும் தளபதியை முடக்கிறதுக்கு. ஆனால் அவர் மேலே உள்ள இந்த அன்பை மட்டும் நீங்கள் ஒரு காலமாக விலைக்கு வாங்க முடியாது. சாமியாக கும்பிட்றாங்க அவரை, தளபதியை.
எந்த தலைவருக்கும் கிடைக்காத ஒரு இது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தலைவர்கள் இருந்தாங்கங்கிறத நம்ம கேள்வி தான் பட்டோம். பட் இப்போ நம்ம நேர்லேயே பார்க்குறோம். அதுதான் மெயின். நம்மளோட வாழ்நாள் சாதனை தான் இதெல்லாம். இப்படி ஒரு தலைவர் கொடைக்கு கீழே நம்ம இருக்கேங்கிறது. ஓகே கைஸ், இந்த வீடியோ நல்லா வந்திருக்கேன் நம்புகிறேன். எல்லா கோலத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை வெற்றி நிச்சயம். எல்லாரும் நம்ம விசில் சின்னத்துக்கு ஓட்டளித்து தளபதியை வெற்றி பெற வைங்க. நம்மளை நம்பி தான் அவர் இறங்கியிருக்காரு. ஸோ நம்ம அவரை கைவிட்டுறவே கூடாது.